தி மோனோலாக் வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம். அனைத்து பொருட்களுக்கும் 10 முதல் 20% வரை தள்ளுபடி. நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது. யார் அந்த சாரியா இதுக்கு குதிக்கிறீங்க? SIT கையில இருக்குது, இந்த கால் ரெக்கார்டு ஒன்றிய அரசின் கையில இருக்குது. ஒரு கோவம் வருது, பெண்களுக்கு தொடர்ச்சியாக இப்படி பிரச்சனை நடக்குது, அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. இது அரசு ஆக்ஷன் எடுத்தாலும் கூட இந்த பிரச்சனைன்றது ஒரு ஜெனரலைஸா தான் பார்க்கணும். இவங்க யாருக்கும் ரியல் கன்சர்ன் என்பது கிடையாது. ரியல் கன்சர்ன் இருக்க வேணாம். அவங்களுடைய அரசியலுக்காக இல்ல அவங்களுடைய சர்வைவலுக்காகவே இதை பண்றாங்க நம்ம வச்சுக்கலாம். அது எவ்வளவு கேவலமான வாதம். ஒரு பெண் ஒரு கிரிமினலால பாதிக்கப்பட்டிருக்கிறாள். உனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நீ உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு அந்த பெண்ணுடைய துயரத்தை பயன்படுத்துற, அதான பொருள் இருக்குது. அந்த சார் யார், அந்த சார் யாருன்னு கேட்குறாங்கல்ல. 15 பேரை கொல்வதற்கு உத்தரவிட்ட அந்த சார் யார், யாருன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் தெரியுமா? யார் இந்த சார்னு கேட்கக்கூடிய கட்சிகளோ, இந்த ஊடகவியலாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், யாராவது எவனாவது ஒருத்தர் எடப்பாடியை ஏன் அப்படி போய் சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டு பச்சை பொய் சொல்லியிருக்கிற, 15 பேரை சுட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண் குழந்தை உள்பட இதுக்கு பதில் சொல்லணும்னு யாராவது கேட்டாங்களா? எடப்பாடி மேல கேஸ் போடுன்னு யாராவது கேட்டாங்களா? ஏன்னா இவங்க கேட்கறதுக்கு அக்கறை இருக்குன்றீங்க. அதனால இவர்களுக்கு நேர்மையான கருத்து கிடையாது. எப்படி இருந்தாலும் அது மக்கள் பிரச்சனை தானே. இஷ்யூக்குள்ள போகாம திசை திருப்புகிறார்கள். நான் தான் சொல்லிட்டேனே, ஞானசேகரன் திமுகவா, அதை திமுக அனுபவிக்கிட்டோம். வெளியே வந்தா விசாகா கமிட்டி இஷ்யூக்குள்ள போகாம இஷ்யூ வச்சு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இஷ்யூ வச்சு தங்களுடைய சில்லறைத்தனமான கேவலமான ஆதாயங்களுக்கு இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது தனியா இங்க நடக்கல. எல்லா இடங்களிலும் பிஜேபி இப்படி கலவரத்துக்கான வாய்ப்பை, இந்த மாதிரி பிளவுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக தான் பிஜேபி பவருக்கு வருது. அதாவது திமுகவில், அண்ணா திமுகவில், வேற ஏதாவது கட்சி சொல்லுங்க, கட்சியில் கிரிமினல் இருப்பாங்க, கட்சியில் கிரிமினல்கள் உறுப்பினராக சேர்ந்துக்குவாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிரிமினல் நடவடிக்கையே ஒரு கட்சியாக இருக்கிறது எதுனாக்க அது பிஜேபி. நான் கிரிமினல் நடவடிக்கைன்னு சொல்கிறது சிட்ஃபண்ட் மோசடி, தேவநாதன் மோசடி, அதை ஏமாத்திட்டாங்க, அதை மட்டும் சொல்லலை. 153A பழைய செக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, 2 மதப்பிரிவினர் அவங்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டுவது தண்டிக்கத்தக்க, அதுதான் அவங்க கொள்கையை. அதை வச்சு தான் கட்சியே உருவாயிருக்குது. IPC செக்ஷன் தான் அவனுடைய கொள்கையே. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். டைரக்டா கேள்விக்கு வந்துடுறேன். யார் அந்த சார்? யார் அந்த சார்? இது ஒரு கவிதை வரி மாதிரி ஒரு முழக்கம், கிடைக்காத ஒரு வரி இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதன் மூலம் இவர்கள் எழுப்புற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த சார் என்ற நபர் ஏதோ ஒரு வகையில் திமுகவை சார்ந்த ஒரு செல்வாக்கு மிக்க நபர். இந்த ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி அல்ல, இது ஒரு நெக்ஸஸ். அந்த நெக்ஸஸை திமுக ஆதரிக்கிறது. இதான தியரி? இல்ல, நான் அப்படி பார்க்கல. திமுக ஆதரிக்குது, திமுக பின்னாடி இருக்குன்றதை தாண்டி ஜெனரலான ஒரு கேள்வின்னு நான் நினைக்கிறேன். யார் அந்த சார் அப்படின்றது, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹாரஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஆமா, அந்த ஹாரஸ்மெண்ட் பின்னாடி அவர் பேசியதாக சொல்லப்படுது. ஆமா, அந்த நபர் யார் அப்படின்னு அதுக்கு கமிஷனர் ஒரு பதில் சொல்றாரு. அப்படி ஒரு சார் கிடையாது. அது ஃபிளைட் மோடில் போனை போட்டுட்டு அந்த பெண்ணை அச்சுறுத்துவதற்காக அப்படி ஒன்று சொல்லியிருக்கிறார். இல்ல, கமிஷனர் பொய் சொல்லுகிறார், அப்படி ஒரு சார் ஒருத்தர் இருக்கிறார் என்பதுதான் அதானே கன்டென்ஷன். இப்ப நான் இப்படி வரேன். உயர்நீதிமன்றம் சோமோட்டோ வழக்கை எடுத்து தன்னுடைய தீர்ப்புல ஒரு விஷயம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த FIRல அது எழுதப்பட்டிருக்கிற முறை இருக்கு இல்லையா, அது கம்ப்ளைனன்ட் புகார்தாரர் அந்த பெண் கொடுத்ததை நாங்கள் அப்படியே பதிவு பண்றோம், அதுதான் சட்டம், அப்படி பண்ணியிருக்கிறோம்னு கமிஷனர் சொல்றாரு. ஆனா அது அந்த பெண்ணை கண்ணிய குறைவான முறையில் சித்தரிப்பதாக இருக்குது. அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. மாறாக அதை வாங்கிக்கிட்டு, அந்த FIR வாங்கிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு கண்ணியம், அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டு அந்த புகாரையே ஒரு கண்ணிய குறைவு ஏற்படாத வண்ணம் வார்த்தைகள், மொழியை மாற்றி நீங்க பதிவு செய்யணும். அப்படி செய்ய தவறி இருக்கிறீங்க அப்படின்னு தீர்ப்புல சொல்லியிருக்காரு. சரிதானா நான் சொல்றது? ஓகே. இது சட்டபூர்வமாக தவறு, இந்த ஜட்ஜு சொல்லியிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். இப்படி அதுக்கு கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை பதிவு செய்வது எங்கள் கடமை, அதுல நாங்க கை வைக்க முடியாது. இப்போ அந்த பெண் அப்படி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ
ஒருவேளை இப்படி ஒரு மோட்டிவ் இந்த போலீஸுக்கு இருக்கிறதா வச்சுக்கிட்டாக்கா அப்போ இல்லைம்மா இதெல்லாம் சொல்லாதீங்க, கேஸ் நிற்காது, இப்படி மாற்றிக்கலாம் என்று சொல்ல முடியுமா முடியாதா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் ரைட்டர் ஒரு புகாரை எப்படி மாற்றுவார் அப்படின்றது தெரியும். அப்படி ஒரு மோட்டிவ் இருந்தால் இந்த சார் அப்படின்றத வந்து நீக்கணும்னாக்கா அங்கேயே க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அவங்க உள்ளதை வாங்கி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவர் அதை சொல்லிட்டாரு. சரி, இப்போ அவர் எப்படி இது மாதிரி சொன்னாரு அப்படின்னு இந்த ஒரே காரணத்துக்காக தான் ஹைகோர்ட் வந்து வேற ஒரு எஸ்ஐடிக்கு அதை கொடுத்துருக்குது. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இது ஃபிளைட் மோட்ல போட்டது. அப்படி ஒரு அதுக்குள்ளேயே சீக்கிரமா ஒரு பிரஸ் சந்திச்சு அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஏர்லி. அதை எதுக்கு சொல்லணும்? இல்ல, ரொம்ப ஏர்லி இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது சொன்னது சரி என்பதுதான் என்னுடைய கருத்து. சொல்ல நேர்ந்தது. ஏனென்றால் இந்த எஃப்ஐஆரை பலர் டவுன்லோட் பண்ணிடுறாங்க, மீடியா உள்பட. எப்படி டவுன்லோடு என்ன அதுக்கப்புறம் வருவோம், நம்ம டவுன்லோட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இந்த விஷயம் வந்து வெளியே ஊடகத்தில் விவாத பொருளாக வந்துடுது. அப்போ விவாத பொருளாக வந்த பிறகு அதற்கு பதில் சொல்லாமல், அதுக்கு பதிலே சொல்லலான்னு வச்சுக்கோங்க இவர் கமிஷனர், இந்த ஊகங்கள் வந்து போயிட்டே இருக்குமா இருக்காதா? இது மட்டும் வரல. இப்போ திமுக உதயநிதி பக்கத்தில் நிற்கிறாரு, மா சுப்பிரமணியம் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போ வந்து அவங்க வந்து டினை பண்ணி அறிக்கை விடுறாங்க. யாரோ ஒருத்தன் போட்டோ எடுத்திருப்பான், பக்கத்தில் நின்றுருப்பான், அவன் கட்சியெல்லாம் இல்லை அப்படின்னு டினை. இல்லை அவங்க எப்படி டினை பண்ணி அறிக்கை விடலாம்? இது இன்வெஸ்டிகேஷன்ல தலையிடுவதாகும். அப்படி கூட ஒரு பத்திரிகையாளர் பேசியிருக்காரு. அப்போ நீங்க இதை பிரச்சாரம் பண்ணுவீங்க, இதை சார் யாருன்னு பிரச்சாரம் பண்ணுவீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இல்ல, எண்ட் ஆஃப் த டே இஷ்யூ நடந்திருக்கு, ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்ப எல்லாரும் பேசணும் தானே, பிரச்சனை பண்ணணும் தானே? இல்ல, இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு பேரலல் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறீங்க, அதுக்கு உங்களுக்கு வேறொரு அரசியல் நோக்கம் இருக்கு. நேற்று ஜஸ்டிஸ் வேல்முருகன் அதை சொல்லியிருக்காரு பாமக ஆர்ப்பாட்டத்தில். உங்களுக்கு வந்து இப்படியே சொல்லியிருக்காரு, அதாவது the incident was being politicized with no real concern. உண்மையான அக்கறை இல்லாம இதை பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பின்னால போவோம். லாவண்யா கேஸ் எடுத்தது, இந்த மைக்கேல்பட்டி லாவண்யா விஷயத்துல என்ன நடந்தது? அந்த பெண்ணிடம் ஒரு மரண வாக்குமூலம் எடுத்துட்டாங்க, போலீஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஸ்வ இந்து பரிஷத் இந்த ஆட்கள் போயிட்டு ஒரு வீடியோ மதமாற்றமான்னு கேட்டு ஒரு வீடியோ தயார் பண்ணி வெட்டி ஒட்டி அதை ரிலீஸ் பண்ணி ஒரு பிரச்சாரம், மதமாற்ற கொலை. இது ஆல் இந்தியா லெவல்ல பிரச்சாரம். தமிழ்நாடு ஹவுஸ், டெல்லியில தமிழ்நாடு ஹவுஸ் முன்னாடி எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க. சாலையில ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் எல்லாம் நடந்துச்சு. அப்போ தஞ்சாவூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி தனியார் வந்து இதை எடுக்கிறதெல்லாம் தப்பு, இது கண்டிக்கத்தக்கது ஒண்ணு. ரெண்டாவது, மதமாற்றம்ன்றதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மதமாற்றம் சொல்றதெல்லாம் சும்மா பச்சை அயோக்கியத்தனம் பொய். அந்த வார்டன் தான் அந்த பெண்ணுக்கு ஃபீஸே கட்டியிருக்கிறாங்க, வேற ஏதாவது கண்டிச்சிருக்கலாம், அதை ஒட்டி மனஸ்தாபம் வந்திருக்கலாம், இதெல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சாமிநாதன் அவருடைய தீர்ப்புல திருத்தமா வந்து சொல்லி கண்டிக்கிறார். The superintendent of police wanted to silence any discussion regarding the conversion. மதமாற்றம்ன்ற ஆங்கிள் விவாதமே நடக்கக்கூடாதுன்னு சைலன்ஸ் பண்ண விரும்புறாங்க. அது ஏன் இவங்க தீய மிதிச்ச மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கண்டனம் பாஸ் பண்றாங்க. அமைச்சர் பேசுறாரு, SP சொல்லியிருக்கிறாங்க, இனிமே இங்க நீதி கிடைக்காது, நான் CBIக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் உத்தரவு போடுறாரு. இப்போ என்ன கேள்வின்னு சொன்னா, ஒருவேளை SPயோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ இதை பேசாமல் இருந்திருந்தால், இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, இப்போ பேசக்கூடாது, நீங்க வந்து மதமாற்றம் பிரச்சாரம் பண்ணுவீங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, ஒரு சமூக பதற்றம், கலவரத்துக்கான அடிப்படை. ஏங்க, கோட்ஸே காந்தியை சுட்ட போது முஸ்லீம் தான் சுட்டான்னு ஒரு பிரச்சாரம் உடனே தொடங்கின உடனே நேரு வந்து அறிவிக்கிறார், ஒரு இந்து தான் வந்து கொலை செய்தான். எப்படி இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்கு முன்னால நீங்க சொன்னீங்க அப்படின்னு நேருவை கேட்கலாம்ல. கோத்ரா இன்சிடென்ட்ல அத்வானி என்ன செஞ்சாரு? கோத்ரா ரயில் பெட்டி எரியுது, அடுத்த சில மணி நேரங்களில் அன்றைய உள்துறை அமைச்சர் அத்வானி இது பாக் ISI சதின்னு சொன்னாரு. ஏதாவது சொன்னாரு? கேஸ் எல்லாம் விசாரிச்சு தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது இருக்கட்டும், ISIன்னு வரவே இல்லை. அப்ப இவங்க அரசியல் நோக்கத்துக்கு இதை பல கோணங்கள்ல இப்படிதான் அதை பயன்படுத்துறாங்க. அன்னைக்கு லாவண்யால தான் நடந்தது. இன்னைக்கு நடக்கிறது என்ன அப்படின்னு அதையும் இதையும் கம்பேர் பண்ணலாம். கோத்ரா ரயில் இறப்பு இன்சிடென்ட்டையோ இல்ல, அவங்க வேணும்னா பேசிக்குவாங்க. அது இல்ல, இது ஜெனரலா ஒரு லாவண்யா கேஸ் சொல்லுங்க, ஹராஸ்மென்ட் கேஸ், லாவண்யா கேஸ் சொல்லுங்க,
மதம் மாற்றம்னு கேம்பெயின் பண்ண போது அந்த போலீஸ் ஆபீசரும் அமைச்சரும் சொல்லிருக்கணுமா வேண்டாமா? கிளியர் பண்றது அவங்க சிபிஐ கொடுத்தீங்க, இப்ப கடைசியில என்ன முடிவு? ஒன்னும் இல்லன்னு வந்துருச்சு. இப்ப இந்த குற்றவாளிகளை என்ன செய்யறது? ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்தாரு, அவரை என்ன செய்வது? பேசுறவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை? இதனால ஒரு கலவரம் நடந்திருந்தாக்கா அதுக்கு என்ன, யார் பொறுப்பேற்பது? இப்ப நீங்க சொல்றீங்க இது அந்த சார் யாரு, அவர் சொல்லியிருக்க கூடாது. சொல்லியிருக்க கூடாதுன்னா நீ எதுக்கு பேசுற? உன்னுடைய வேலை என்ன? அந்த சார் யாருன்றதை வெளியே கிளப்புறது. நீ பேரலல் ட்ரையல் தொடங்குற. இது நீங்க சொல்றது யார சொல்றீங்க? நீங்க அரசியல் சொல்றீங்களா, மீடியா சொல்றீங்களா? மீடியா கட்சிகள். ஆனா ரெண்டு பேரோட வேலையும் அதுதான். ஆர்டிகல் 2 இல்ல ஐபிசி 228A என்ன சொல்லுது? இந்த விஷயங்களை வெளியே பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஐடென்டிட்டியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவர் சர்வைவர் அவங்களுடைய ஐடென்டிட்டி வெளியே வரக்கூடாது அப்படின்றது அதுல சொல்லியிருக்குது. சரி, ஓகே. நீங்க இதை பேசி இந்த சந்தேகத்தை கிளப்பி அதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க? உடனே போட்டோ எடுத்து வெளியிடுறீங்க. இதோட நிக்கிறான் அந்த சார் யாரு? இது ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்றீங்க. உங்களுடைய அரசியல் ரீதியான உள்நோக்கம் கொண்ட ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு அமைதியா இருந்து ஒத்துழைக்கணும். யாரும் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. இப்ப நான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கிறேன். இப்ப அவர் சொன்னாரு, யாரு, கமிஷனர் சொல்லிட்டாரு. கமிஷனர் சொன்னது பொய்ன்னு வச்சுக்குவோம், ப்ரீமெச்சூர் இல்ல பொய்னே வச்சுக்கோங்க. ட்ராயிட்ட டீட்டெயில் இருக்குமா இல்லையா? கால் ரெக்கார்டு பொய் சொல்லியிருந்தா மாட்டிக்கு வரா இல்லையா? யார் அந்த சாரியா? எதுக்கு குதிக்கிறீங்க? எஸ்ஐடி கையில இருக்குது, இந்த கால் ரெக்கார்டு ஒன்றிய அரசின் கையில இருக்குது. ஒரு கோவம் வருது, பெண்களுக்கு தொடர்ச்சியாக இப்படி பிரச்சனை நடக்குது, அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. இது அரசு ஆக்ஷன் எடுத்தாலும் கூட இந்த பிரச்சனை ஒரு ஜெனரலைஸா தான் பார்க்கணும். இது உண்மையான கோபம் அல்ல. இப்ப போராட்டம் நடத்துற எல்லாருக்கும் நேத்து பாமக பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அவங்க பிரச்சனை என்ன? அன்புமணி ராமதாஸுக்கும் முரண்பாடு. அவர் முந்தா நாள் இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் மனைவி வண்டியில ஏறுறாங்க. அங்க ராமதாஸ் இளைஞர் நடிகை நான் நியமிச்சது தான், மாற்ற முடியாது. இது அவரோட பிரச்சனை. அதை சமாளிக்கிறதுக்கு அவருக்கு தேவை. அண்ணாமலை பிரச்சனை என்ன? அண்ணாமலை எதுக்கு சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு? நான் சொல்றதை விட்டுருங்க. ஓரளவு பிஜேபி ஆதரவு இணையதளம் இந்த பிரிண்ட்னு பத்திரிகை, அதனுடைய ஜேர்னலிஸ்ட், மூத்த ஜேர்னலிஸ்ட், அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஃப்ளாப்பு. அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாக்க மோடியோ அல்லது அமித்ஷாவோ அல்லது நட்டாவோ கூப்பிட்டு விசாரிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு. யாருமே கண்டுக்கல. தலைவரை மாற்ற போறாங்க. அண்ணாமலை காலத்துல ஒன்றும் ப்ராக்ரஸ் இல்லை, தொகுதி வாக்கு எண்ணிக்கை இதெல்லாம் சொல்லி ஒன்றும் போனியாகல. அதனால தமிழ்நாட்டை இதை நம்பி ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு கருத்துக்கு இதை கண்டுக்கவே இல்லை அவங்க. இப்ப சாட்டையால் அடிச்சுக்கிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இவருடைய உட்கட்சி பிரச்சனை தன்னை நிலைநாட்டி கொள்ளுது. இது அவருக்கு காரணம். சீமான அவங்க கட்சிக்காரங்க இதே பாலியல் குற்றச்சாட்டுல மாட்டிருக்காங்க, கட்சி கலைஞ்சிட்டு இருக்குது. அது சீமானுக்கு காரணம். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எதை எடுக்கிறது எதை பேசுறது ஒன்றும் தெரியல, வெளியவும் வர்றது கிடையாது. அப்ப அவருக்கு எதனா ஒண்ணு வேணும். அவர் சினிமா துறையில காஸ்டிங் கவுச் இருக்குது, எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவர் கேட்டு முடிச்சிட்டாரு. இப்ப இந்த சகோதரிக்காக வந்திருக்காரு. ஏன்னா இவங்க யாருக்கும் ரியல் கன்சர்ன் என்பது கிடையாது. அப்போ இதுல அரசியல் ஆதாயம் தேடுவது ரியல் கன்சர்ன் இருக்க வேணாம். அவங்களுடைய அரசியலுக்காக அவங்களுடைய சர்வைவலுக்காகவே இதை பண்றாங்க நம்ம வச்சுக்கலாம். ஆனா மையமா இங்க என்ன இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய ஹராஸ்மெண்ட், அது அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது அப்படின்றது எந்த வகையிலுமே இது ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். இப்ப இது எல்லாரும் இதுல எதிர்கட்சிகள் அரசியல் செய்வது சகஜம்தான். அரசியல் செய்யட்டுமேன்னா பல பேர் பேசுறாங்க. அது எவ்வளவு கேவலமான வாதம் அது. இப்போ நீ பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுக்கு வச்சிருக்கிற? ஒரு பெண் ஒரு கிரிமினலால பாதிக்கப்பட்டிருக்கிறாள். உனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நீ உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு அந்த பெண்ணுடைய துயரத்தை பயன்படுத்துற. அதான பொருள் இதுக்கு? அது பொருள் இல்லையா அதுக்கு? உங்களுக்கு சீரியஸா அக்கறை இந்த எஸ்ஐடி சொல்லியிருக்குல்ல, சோமோட்டு தானே கேஸ் எடுத்தாங்க. எஸ்ஐடி போடுறேன்னு ஸ்டாலின் அரசா சொன்னிச்சு இல்ல, கோர்ட் சொன்ன உடனே அட்வொகேட் ஜெனரல் ஒத்துக்கிட்டாரா இல்லையா? அது ஜட்மெண்ட்லயே இருக்குது. சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கொண்டார், நியமிச்சுங்கன்னு சொல்லிட்டாரு, நியமிச்சாச்சு. உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லைல்ல, சிபிஐ வேணும்னு கேளுங்க. உங்க கோரிக்கை சிபிஐ தானே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, சிபிஐ வேணும்னு கேளுங்க. அதான் இப்போ பொள்ளாச்சி கேஸ் சிபிஐ விசாரிக்குது இல்ல, அது மாதிரி விசாரிக்கும். ஏன் இப்போ தூத்துக்குடி கேஸை யார் விசாரிச்சாங்க சொல்லுங்க? தூத்துக்குடி கேஸ் யார் விசாரிச்சாங்க? சிபிஐ ஃபயரிங். தூத்துக்குடி விசாரிச்சு அவங்க என்ன முடிவு? ஒரே ஒரு கீழ்நிலை போலீஸ் அதிகாரி அவரை தான் சார்ஜ் ஷீட்ல போட்டு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மதுரை
அப்புறம் சிபிஐ கோர்ட்டு அங்கே கொண்டு வந்து சார்ஜ் ஷீட்டை கொடுக்குறாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டை தூக்கி சிபிஐ மூஞ்சில் அடிக்கிறார் நீதிபதி. இது என்ன 15 பேரை கொலை பண்ணிட்டு ஒரு லோயர் ரங்க ஆஃபீஸரை போட்டு வந்தான்னு காட்டுறியா, எனக்கு போய் திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் வேற ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த சார் யார், அந்த சார் யாருன்னு கேட்குறாங்கல்ல. 15 பேரை கொல்வதற்கு உத்தரவிட்ட அந்த சார் யார், யாருன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் தெரியுமா? இல்ல அங்க தப்பா இருந்துச்சு அப்படின்றதுனால எடப்பாடி என்ன சொன்னார்? எடப்பாடி என்ன சொன்னார்? டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். கிரிஜா வைத்தியநாதன் என்ன சொன்னாங்க? அருணா ஜெகதீசன் குழுல போயிட்டு மினிட் பை மினிட் நாங்க சிஎம்க்கு அப்டேட் பண்ணோம். ஐஜி இன்டெலிஜென்ஸ் என்ன சொன்னாங்க? மினிட் பை மினிட் அப்டேட் பண்ணோம். அப்ப எடப்பாடி சொன்னது பொய். அதானே? எடப்பாடி சொன்னது பொய். 15 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அநியாயமா, பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில், அமைதி வழியா வந்தவங்க. அவன் வன்முறையில் ஈடுபட்டான், அது இதுலாம் சொல்றீங்க. அருணா ஜெகதீசன் குழுல இன்னும் மேல போகுது. வன்முறையை நீங்க தான் நடத்துறீங்க. துப்பாக்கி சூடுக்கு பிறகுதான் வன்முறை நடக்குது. அது உங்க கும்பல் இது பண்ணிருக்கு. அவங்கள யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லி போட்டோ கொடுத்தேன், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண மறுக்கிறாங்க. இத்தனையும் அந்த ரிப்போர்ட்ல இருக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய கிரிமினல் சதி திட்டம் அரங்கேறி இருக்குது. இப்ப நீங்க யார் இந்த சார்னு கேட்கக்கூடிய கட்சிகளோ, இந்த ஊடகவியலாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், யாராவது எவனாவது ஒருத்தன் எடப்பாடியை ஏன் அப்படி போய் சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டு பச்சை பொய் சொல்லியிருக்கிற, 15 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண் குழந்தை உள்பட, இதுக்கு பதில் சொல்லணும் யாராவது கேட்டாங்களா? எடப்பாடி மேல கேஸ் போடுங்க யாராவது கேட்டாங்களா? ஏன்னா இவங்க கேட்கறதுக்கு அக்கறை இருக்குன்றீங்க. இன்றைக்கு எழுதக்கூடிய இப்ப நியூஸ் மினிட் உள்ளிட்ட தளங்கள், பாலிமர் டிவி, இன்னும் பத்திரிகைகள் யார் எழுதுனாங்க? யார் கேட்டாங்க? ஏன் கேட்கல? ஏன் கேட்கலன்றதுல அரசியல் இருக்குது. இப்ப கேட்கிறார்கள் என்பதுல அரசியல் இருக்குது, உள்நோக்கம் இருக்குது. அதனால இவர்களுக்கு நேர்மையான கருத்து கிடையாது. எப்படி இருந்தாலும் அது மக்கள் பிரச்சனை தானே. ஆம், மக்கள் பிரச்சனை தான். அதுல பேசுறது அப்படின்றது மக்களுக்கு தானே வந்து. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். ஞானசேகரன் ஒரு கிரிமினல், ஒரு பொறுக்கி. அவன் வந்து திமுக இல்லைன்னு திமுக சொல்லுது. ஒருவேளை நாளைக்கு திமுக காரன்னு தெரிய வருதுன்னு வச்சுங்க, அதை பத்தி என்ன? திமுக காரனா இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அது யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். ஏன்னா கிரிமினல்கள் பதவியில் இருக்கிற கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற கட்சி இருக்குல்ல, அதுல சேர்ந்துக்கிறது தன்னுடைய பாதுகாப்புக்காக. பிஜேபி பெரிய உதாரணம். அது எஸ்வி சேகரை கேட்டா சொல்லுவார், மொத்தம் எவ்வளவு கிரிமினல் இருக்கிறாங்க பிஜேபியில அப்படின்னு விவரத்தை சொல்லுவார். அப்ப அப்படி சேர்ந்துக்கிற அது மாதிரி வந்து அண்ணா திமுக டு திமுக மாறுறாங்கல்ல, வரலாம். அது என்னன்னு வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஞானசேகரன் என்பவன் ஒரு கிரிமினல், அவ்வளவுதான். நான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்ததுனால நான் சொல்றேன். நவம்பர் 24 அன்னைக்கு ஹிந்து பத்திரிகையில், இங்கிலீஷ் ஹிந்து இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஃபுல் பேஜ் ஆர்டிகிள் வந்திருக்கு. அந்த கட்டுரையோட தலைப்பு வந்து டிகிரீஸ் ஆஃப் சஃபரிங் ஆஃப் PhD ஸ்காலர்ஸ் இன் தமிழ்நாடு. ஆய்வு மாணவர்கள் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் படுகின்ற துயரத்தின் எல்லைகள் அப்படின்னு போட்டு ஒரு நீண்ட கட்டுரை ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா பேசுது. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஆண் மாணவர்களாக இருந்தால் 50,000 1 லட்சம் பணம் கேட்குறாங்க. எதுக்கு? முனைவர் பட்ட கைடுகள் பணம் கேட்குறாங்க. இல்லைன்னா 2 சவரன் 1 சவரன் தங்கம் கேட்குறாங்க. அது காசு கொடுக்க முடியாதவன்னா வீட்டு வேலையை பாரு, காய்கறி வாங்கிட்டு வா, குழந்தைய பார்த்துக்க, ஒரு எடுபடி வேலை செய் என்று கேட்கிறார்கள். எங்க நம்முடைய ஆளுநர் வந்து பெரியார் யூனிவர்சிட்டி துணை வேந்தருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்தாரு. அந்த பெரியார் யூனிவர்சிட்டியிலேருந்து பேரோட பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க. இது ஆண்களுக்கு. அந்த கட்டுரை எப்படி முடியுது தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஓய்வு பெற்ற துணைவேந்தர் பாலகுருசாமி அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, கைட்ஸ் have been known to demand sexual favors from their women scholars for processing the paperwork. இது தெரிஞ்சதுங்க அப்படின்றாரு. எது? ஆய்வு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. The victim's plea for help often goes unheard. அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் இருக்கு இல்லையா, அழுகுரல், அது வந்து கண்டுக்கப்படவில்லை. பிகாஸ் women are expected to adjust themselves to the situation if they want their degree. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, ஞானசேகரன் பெரிய கிரிமினலா, இந்த கைடெல்லாம் பெரிய கிரிமினலா? நீங்க சொல்லுங்க. யாரு ஞானசேகரன் கிரிமினல்? டிமாண்ட் பண்றவங்க யார் பெரிய கிரிமினல்? ஞானசேகரன் அத்துமீறி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைந்த ஒரு என்க்ரோச்சர் இல்லையா, அப்படிதானே? அவர் உள்ள வந்த கிரிமினல். உள்ளுக்குள்ள மாணவர்களின் நலன், மாணவிகளின் நலனை பாதுகாக்கிறேன், அவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு நான் உதவுகிறேன் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு முனைவர் பட்ட ஆய்வில் ஈடுபடுகின்ற மாணவிகளை, சின்னஞ்சிறு குழந்தைகள்,
அவங்கள வந்து இதுக்கு இப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கம்மியான தண்டனை கொடுக்கலாமான்னு சொல்லுங்க. அதை பேசவும் முடியல. நிர்பயாவுக்கு தூக்கு பண்ணாக்கா அவன்லாம் கிரிமினல், அவனை தூக்குல போடு, சுட்டு தள்ளு, என்னெல்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த நீங்க சொன்ன அந்த காஸ்டிங் கவுச்ல இருந்து இந்த எக்ஸ்பிளாய்டேஷன்ல இருந்து ஒரு துறையிலையும் பெண்களுக்கான எக்ஸ்பிளாய்டேஷன் எல்லா தளங்களையும் நடந்துட்டு தான் இருக்கு. கேள்வி வந்து என்னன்னா, இப்ப நம்ம இந்த இஷ்யூவை பேசும்பொழுது பெண்களுக்கான ஹராஸ்மெண்ட் இத பேசும்போது அதையும் பேசுறீங்க, ஏன் ஸ்டெர்லைட் ஏன் போறீங்க, இதை ஏன் போறேன் அதான் சொல்றேன். அப்போ இத வந்து நீங்க டம்மி பண்ற மாதிரி இருக்கு. இந்த இஷ்யூ வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுன்ற பொருள் படுற மாதிரி தானே இதெல்லாம். இல்ல அப்படி அல்ல. நான் சொல்ல வர்றது ஒரு டிகிரி இருக்குது குற்றத்தினுடைய அளவு. நான் என்ன சொல்ல வரேன், இவன் வெளியே இருக்கக்கூடிய சமூகம் சீரழிந்து கிடக்கிறதுல இந்த சாக்கடையில இருந்து வந்திருக்கக்கூடிய உருவாகி இருக்கிற ஒரு கிரிமினல். அவன் பல கிரிமினல் நடவடிக்கைகள் செஞ்சிருக்கிறான். அதுல ஒண்ணு இது. இவங்க யாருன்னு நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி வந்து சமூகத்தால் மதிக்கப்படுற உயர் இடத்துல இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறான், அதிகாரத்துல இருக்காங்க. இந்த ரேப்புக்கு வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். இவன் வந்து போட்டோ எடுத்து காட்டிடுவேன் அப்படின்னு இவன் மிரட்டுறான். இவன் வந்து உனக்கு முனைவர் பட்டம் வேணும்னாக்கா இதுக்கு வா அப்படின்னு. என்னுடைய கேள்வி அதல்ல. இந்த ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த உடனே கொதித்தேறாங்க எல்லாரும் இப்போ வந்துட்டாங்கன்றீங்களே. 24 டிசம்பர்ல இந்த கட்டுரை வந்துச்சு இல்ல, ஏன் தமிழ்நாட்டில் எவனுக்குமே வெக்கமான சூடு சொரணம் இல்லையா இந்த கட்சிகள்லாம்? இந்த பாலகுருசாமி சொல்லியிருக்காரு, வேற யாரும் சொல்லட்டும். ஒரு ஓய்வு பெற்ற விசி சொல்றாருன்னா ஆமா இப்படிதான் நடக்குது சகஜம்னு. எந்த வாத்தியாராவது சொல்லியிருக்கானா இல்ல எங்க யூனிவர்சிட்டி நடக்கலன்னு? ஏன் நான் திமுகவுக்கு பேசல. இப்போ இவங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் எவனுக்கு காசு கொடுத்து வந்தான்னு தெரியல எனக்கு. அது அண்ணா திமுக பீரியடா இருக்கலாம், திமுக பீரியடா இருக்கலாம். ஏன் இவன் மேல நடவடிக்கை எடுங்க யாரும் பேசுறது இல்லை? ஏன் இதை விசாரிக்கணும்னு யாரும் பேசுறது இல்லை? இதை படித்த பிறகு யாருக்கும் ஏன் அதிர்ச்சி வரல? அண்ணாமலை இதை படிச்சுட்டுல சாட்டையால் அடிச்சிருக்கணும். பல்கலைக்கழகம் அப்படி இருக்கு, கவர்னர் தான் கையில் வச்சிருக்காரு. பாலகுருசாமி அதுக்கு மேல சொல்றாரு. இந்த இன்சிடென்ட் ஒட்டி தான் அவர் பேசுறாரு. நேற்று முந்தின நாள் ஹிந்துல வந்துருக்குது. அதாவது இப்போ 5 யூனிவர்சிட்டியில விசி இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டிலையும் விசி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எந்த யூனிவர்சிட்டிலையுமே விசி இருக்க மாட்டாங்க. கவர்னர் வந்து கவர்னருக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை. இவங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க, நீ வந்து சான்சலராக இருக்க வேண்டியது இல்லை அங்கே இருக்கிறோன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இங்கே உள்ள விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அவர் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த விசியை தேர்ந்தெடுப்பதற்கான சர்ச் கமிட்டி இருக்கு இல்லையா, சர்ச் கமிட்டியில் யூஜிசியிலேருந்து நியமிக்கிறவங்களை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து இது கவர்னருடைய வாதம். அது மாநில உரிமையில் தலையிடுவது நாங்கள் வச்சிருக்கிற யூனிவர்சிட்டி ஆக்டுக்கு எதிரானது அப்படின்றது ஒன்று. இது மாநில உரிமை பற்றியது. அது மத்திய அரசு ஒன்றிய அரசு மாநில உரிமையில் தலையிடுவது அப்படின்றதுல இருந்து அது வருது. இதுதான் கான்ஃபிளிக்ட். இப்போ பாலகுருசாமி என்ன சொல்றாரு, தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாரு அவர். இது வந்து அவர் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை வந்து பாதிக்குது. இந்த பஞ்சாயத்து தீருகின்ற வரை மாநில அரசு சொல்வதை கடைபிடியுங்கள், இல்லைன்னா எல்லா யூனிவர்சிட்டியும் குட்டிச்சவராயிடும், அதுதான் அடிப்படைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த குற்றம் நடந்திருக்குது. இந்த குற்றத்துக்கு யார் பொறுப்புன்னு நீங்க சொல்லுங்க. இந்த யூனிவர்சிட்டி நிர்வாகத்தை சீர்குலைத்ததற்கு யார் பொறுப்பு? அது ஏன் கவர்னரை நோக்கி கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க? கவர்னர் இதுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? இப்படி ஆயிருக்குது, இப்போ அங்க சிசிடிவி வேலை செய்யல, அல்லது அவன் எப்படி நுழைஞ்சான், அப்ப யார் செக்யூரிட்டியை போட்டீங்க? எங்கெல்லாம் பிரீச் நடந்திருக்குது, எங்க தப்பு நடந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்லத்தக்கவர்கள் யார்? இந்த பாலகுருசாமி தானே சொல்றாரு, நானா சொல்றேன். அப்ப யார் பதில் சொல்லணும்? இது அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இந்த சிஸ்டத்துல அந்த நான் சொல்ற இந்து ரிப்போர்ட்ல நேரம் இன்னொன்னு இருக்குது. கோயம்புத்தூர்ல பாரதியார் யூனிவர்சிட்டியில அங்க வந்து கான்வகேஷன் போது ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காரு கவர்னருக்கு, என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்டாங்கன்னு. கொடுத்தேன், கவர்னர் வாங்கிக்கிட்டாரு. யார் அந்த சார் நம்ம அந்த கேள்வி கேட்கும் பொழுது அதோட நான் அதுதான் சொல்றேன். நீங்க யார் அந்த சார்ன்றது இந்த எஃப்ஐஆர் சார்ல இருந்து வர வேண்டியது இல்லை. 24 நவம்பர்லயே பல சார்கள் இருக்கிறாங்க அப்படின்றது அதுல இருக்குது. இதுல 24 நவம்பர் ஹிந்து ரிப்போர்ட்ல பல பல்கலைக்கழகங்கள்ல பல ஞானசேகரன்கள் சார் என்ற பேர்ல இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஏன் பேசல யாரும்? அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு டிமாண்ட் பண்ணா நீங்க அதை வரவேற்கிறீங்க. ஆமா, அது பிரச்சனையை நான் இப்படி சொல்றேன். கிரைம் வந்து 2 வகைப்படும். ஒண்ணு ஞானசேகரன் மாதிரி கிரைம், நிர்பயாவுக்கு எதிரான கிரைம், அல்லது பெட்டி கிரைம், ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இவங்களுடைய கிரைம். அநேகமா அவங்க ஓபிசி எஸ்சி இந்த பிரிவுல வந்து இருப்பாங்க. இன்னொன்னு ஒயிட் காலர் கிரைம் என்று கௌரவமா அழைக்கப்படுவது இருக்கு இல்லையா, அதை செய்யறவங்க யார் அப்படின்னு சொன்னாங்க, அதிகாரத்தில் இருப்பவர்கள். அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் கிரைம். இப்போ
ஒரு லாக்அப் டெத்துக்கும் கொலைகாரன் தெருவில் கொலை பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? என்ன வித்தியாசம்? போலீஸ் வந்து சட்டப்படி நடக்கணும், அப்படி உயிரை பறிக்க அவர்களுக்கு உரிமை கிடையாது. அப்ப இதுதான் வந்து கொடிய குற்றம். அவங்க வந்து காவலர்கள்னு வேற அவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு கிரிமினல் வெளியே வந்து அவனுடைய ஆதாயத்துக்காகவோ வேற நோக்கத்துக்காகவோ ஒரு கொலையை வந்து செய்யலாம், போலீஸ் அதை செய்ய முடியாது அப்படின்னு இருக்குது. ஆமா, ஒரு குடிமகன் நீங்களோ நானோ யாரோ ஒருத்தர் போய் சொல்லலாம். ஆனா எடப்பாடி அவர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு உங்களை பாரிதாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா சாதாரண குற்றம் அது? அரசியல் என்பது இதை இன்ஸ்டிடியூஷனல் கிரைம், இன்ஸ்டிடியூஷனல் வயலேஷன், அதை பேசுவதுதான் அரசியல். அதுக்கு யார் பொறுப்பு? அதை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா இந்த திமுக எதிர்ப்பு அரசியல், அப்படி அரசியல் பண்ண முடியாது. அவங்களுக்கு வேண்டியது என்னன்னா திமுகவை பின் பண்றதுக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு வேணும். இப்படி ஒரு கிரைம் இது. இப்ப நான் புதுசா சொல்லல, ஒரு லிஸ்ட் எடுத்தது. நீங்க இப்ப திமுகவே அவங்க டைரக்டா அட்டாக் பண்ணான்னு வச்சுக்கலாம், திமுக அரசு தான் அவங்களுடைய பிரச்சனை வச்சுக்கலாம். ஆனா அவங்க மையமா எடுத்துருக்கிற இஷ்யூன்றது ஒரு ஹராஸ்மெண்ட் இஷ்யூ தானே. அப்படி இருக்கும் பட்சத்துல திமுக இருக்க பிரச்சனையை திமுக டிஃபெண்ட் பண்ணிட்டு போகுது. அதுல வந்து நம்ம பேசுறதுக்கு இல்ல நீங்க வந்து நான் திரும்ப சொல்றது, இந்த ஹாரஸ்மெண்ட் பிரச்சனையை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹாரஸ்மெண்ட்டுக்கு என்ன தீர்வுன்றதை நோக்கி போகணும். இந்த ஹாரஸ்மெண்ட்டுக்கு என்ன காரணம், என்ன தீர்வு? இப்போ இந்த பிரச்சனை எப்படி நம்ம பேசுவோம்? நம்ம நீதிமன்றம் தீர்ப்புல ஒன்று சொல்றாங்க, அந்த பெண்ணுடைய கண்ணியத்துக்கு. இந்த கண்ணியம்னா என்னங்க? இப்போ பிரச்சனை வந்து ஞானசேகரன் இப்படி ஒரு குற்றம் இழைத்திருக்கிறான், அதுக்கு மேல இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணி அந்த பெண்ணின் அடையாளம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து இப்படி தெரிய போச்சு. அப்புறமா அந்த பெண் கொடுத்துருக்கிற புகாரை இவங்க எஃப்ஐஆர்ல பதிவு செய்திருக்கிற முறையில் அந்த பெண்ணினுடைய நடத்தையே வந்து கொச்சைப்படுத்துவது போல அது இருக்குது என்பதாக சொல்லப்பட்டு நீதிமன்றமும் அந்த கண்ணியம் குறித்து கவலைப்படுது. இந்த கண்ணியம் என்பது ஒரு ஆணாதிக்க பார்வையிலான ஒரு குற்று. சமூகம் வந்து அப்படி இருக்குது. ஒரு டிபேட்ல கூட அது இது பற்றி நடந்த விவாதத்துல ஒரு மூத்த வழக்கறிஞர் அந்த பொண்ணைய ராத்திரி அங்க போகுது, அங்க உட்கார்ந்ததுதான் தப்பு, இதெல்லாம் பேசினார் இல்லையா? இல்லையா? பல இடங்கள்ல பலரும் இது நிர்பயா கேஸ்லயும் அதை பேசினாங்க. அப்போ பெண் அவளை வந்து ஒரு மனித பிறவியா கருதுவதில்லை, அவளுடைய உரிமைகளை மதிப்பதில்லை. ஒரு வயது வந்த பெண் ஒரு ஆண் நண்பருடன் இருப்பது அப்படின்றது அவங்களுடைய ரைட். அதை இயல்பா நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதை கண்காணிப்பதோ அதன் மீது அபிப்பிராயம் சொல்வதோ உங்களுடைய வேலை அல்ல. சரி, இப்போ இந்த கிரைம் நடந்திருக்குது அப்படின்னாக்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க, என்ன இருந்தாங்க, இது நமக்கு வேண்டியதில்லை. அந்த எஃப்ஐஆர்ல எழுதியிருக்கிற முறையில் அது கண்ணிய குறைவா இருக்குன்றாங்க. அதுதான் அந்த பார்வை தான் எனக்கு பிரச்சனை. அதாவது இதை எட்டி பார்ப்பது அப்படின்றதுதான் கண்ணிய குறைவான நடவடிக்கை. ஞானசேகரன் வந்து அந்த வேலையை வந்து பார்க்குறாரு. ஞானசேகரன் மட்டுமா பார்க்குறாரு? சமூகம் எப்படி இதை பார்க்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? சமூகமும் பெண்ணை வந்து பார்க்கும்போது அப்படி. நேற்று கோர்ட்டில் ஒன்று நடந்திருக்குது, வி வாண்ட் டு ப்ரொடெக்ட் த உமன் அப்படின்னு பாமக பாலு சொல்லியிருக்காரு. அந்த நீதிபதி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறது? இப்போ இதுலேருந்து இப்போ நான் வேற வேற விஷயத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பிரச்சனையே என்னன்னா தொடர்பற்றவை போல தெரிகின்ற பல விஷயங்களுக்கு இடையில் இருக்கின்ற தொடர்பை தான் நம்ம வந்து பேசணும். பாமக பாலு பேசுறாரு, இளவரசன் திவ்யா பிரச்சனை என்பது என்ன? இளவரசன் என்ற பையனை திவ்யான்ற ஒரு பெண் வந்து காதலிக்குது. அப்புறம் அதனுடைய விளைவாக ஒரு நத்தங்காலனியில் வந்து ஒரு கலவரம் நடக்குது, குடிசைகள் தீப்பற்றி எரிகின்றன, அடிச்சு உடைக்கிறாங்க. அப்புறம் இளவரசன் மர்மமான முறையில் மரணம் அடைகிறார். அதுல என்ன பிரச்சனை? ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு எங்கள் பெண்களை ஏமாற்றுகிறார்கள். உடனே வந்து தலித் தலித். ஆமா, அப்போ அங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா இளவரசனை கொலை பண்ணீங்கன்றது மட்டும் இல்ல பிரச்சனை, திவ்யாவினுடைய ரைட் இருக்கு இல்லையா? நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். எதை ப்ரொடெக்ட் பண்றீங்க? நம்ம ஜாதி பொண்ணு ஜாதியை விட்டு அதுக்கு நாடக காதல்னு வந்து நீங்க ஒரு பில்டப் வந்து கொடுக்குறீங்க. இங்க வாங்க கோகுல்ராஜ் விஷயத்தை எடுத்துங்க. இப்போ இங்கே ஞானசேகரன் இந்த மாதிரி ஒரு கிரைம் பாலியல் குற்றத்தை இழைச்சிருக்கிறான். கோகுல்ராஜ் விஷயத்துல என்ன நடந்தது? அந்த கோகுல்ராஜும் அந்த பெண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே? அவர்கள் நண்பர்களா காதலர்களா தெரியாது நமக்கு. பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனை தூக்கி கொண்டு போய் கொலை பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ அதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? அந்த பெண்ணு முதல்ல உண்மையை சொன்ன பெண்ணு பிறகு வந்து ஆமா. அப்போ அந்த பையனை பத்தியும் அந்த பெண்ணை பற்றியும் அவருடைய பார்வை என்ன? இப்ப ஞானசேகரனை விட இவங்க பெரிய கிரிமினல்ஸ் இல்லையா? இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஞானசேகரன் இழைத்தது ஒரு அந்த தருணத்து வன்முறை. இதன் தொடர்ச்சியா வந்து வள்ளி கும்மி பெண்கள்லாம் கூட்டி வள்ளி கும்மி நடத்தி நான் வந்து ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணிக்குவேன் சத்தியம் வாங்குறாங்களா இல்லையா? இது எவ்வளவு அருவருப்பானது. இப்போ ரேப் தப்பு,
பாலியல் வன்முறை தப்புன்னா இந்த வன்முறைக்கு என்ன பொருள், இதுல இருந்து தான் அது வருது அப்படின்னு சொல்றேன் நான். இதுல இருந்து தான் அது வருகிறது. அப்போ இது வந்து ஒரு இந்த கண்ணியம் குறித்த இந்த பார்வைக்கும் சாதி ஆதிக்க ஆணாதிக்க மனோபாவத்துக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. இவங்க வந்து பெண்ணை காப்பாத்துறேன்னு சொல்றவங்க யாரோ அவங்க தான் இந்த குற்றத்துக்கான அடிப்படை பண்பாடு அந்த கண்ணோட்டம் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த பெண்ணை காப்பாத்துறோம்னா இப்போ நாம் தமிழரோ பாமகவோ அவதுதான் வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ட்ரம்ப் வந்து 20 பதவி இருக்கிறார். ட்ரம்ப் மேல ஒரு ரேப் கேஸ்ல அவர் அப்பீல்லாம் பண்ணாரு. அப்பீல் தள்ளுபடி ஆயிடுச்சு. முழு ரேப் இல்லை, ஆனால் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு $2 மில்லியன் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பாயிருக்குது. இதுக்கு முன்னால ஒரு போர்ன் ஸ்டாரோட இவர் வந்து இருந்தது ஒரு வழக்காகி அந்த அம்மா வந்து கோர்ட்டில் சொல்லி இதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் பெண்கள் இருக்காங்களா இல்லை இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ரேப் நடக்குதா இல்லையா? நடக்குது. பாலியல் வன்முறை நடக்குது. ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னாக்கா, அங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த பெண்களை சமூகம் இழிவாக பார்ப்பதில்லை இல்லையா? விக்டிமா பார்க்கறாங்க. ஆமா, அந்த பெண் ஒரு ரேப்ன்றதையோ பாலியல் வன்முறையோ அந்த பெண்ணை எப்படி பார்க்கிறாள் அல்லது சமூகம் எப்படி பார்க்கிறதுன்னா, ஒரு மிருகம் வந்து தாக்கிடுச்சு என்ற முறையில் ஒரு வயலன்ஸ், அது ப்ரூட்டல் வயலன்ஸ் என்ற முறையில் தான் ஒரு பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு நபர் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ். புருஷனே அது செஞ்சாக்க அது டொமஸ்டிக் வயலன்ஸ். இப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல டொமஸ்டிக் வயலன்ஸை டொமஸ்டிக் ரேப், மேரிட்டல் ரேப் அதை வந்து குற்றமாக்கணும் போது அதை எதிர்த்து யார் வாதாடுறாங்க? பிஜேபி. பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா குடும்பம் செஞ்சிடும். அப்போ நீங்க வந்து பெண்கள் மீதான வன்முறை இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணா ஒத்துக்கிறீங்க. எவனாவது ஒரு ஞானசேகரம் வந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை. அடிக்கலாம், அல்லது ஜாதி சங்க தலைவர் அவனோட போனா அவனை வெட்டிட வேண்டின்னு சொல்லலாம், ஆணவ கொலை செய்யலாம், அவனை வெட்டலாம், அவளை வெட்டலாம், அதெல்லாம் ஓகே உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்ப இவர்களா காவலர்கள்? இவங்க காவலர்கள் கிடையாது. இவங்க காப்பாற்ற விரும்புவது சாதியை, இவங்க காப்பாற்ற விரும்புவது தங்களுடைய அரசியல் என்ன சொல்றது அதிகாரத்தை அல்லது தன்னுடைய இந்த நெருக்கடியை, அதை காப்பாத்திக்கிறதுக்காக. அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டதை அதான் பிரிண்ட்ல எழுதியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? எவ்வளவு கேவலமான கேள்வி கொடுத்தது. நீ உன் கட்சியில உன் பதவி போக போகுதுன்னா வேற எதனா பண்ணு. அதுக்கு எதுக்கு இந்த ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண், அது என்ன ஊறுகாயா உங்களுக்கெல்லாம்? என்ன? இப்போ சீமான் பேசுறாரு, அந்தம்மா நடிகை விஜயலட்சுமி பொழுதன்னைக்கும் வந்து வீடியோ போடுது, என்னன்னு சொல்லிட்டு விலாவரியா கம்ப்ளைண்ட் கொடுக்குது. நீங்கள்லாம் வந்து காவலர்களா? நீங்க வந்து இங்க பேசுறீங்களா? இதெல்லாம் என்ன கேலி கூத்து? விஜய் பேசுறாரு, அவரு இங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி அவருக்கு தெரியாதா? குடம்பாக்கத்தில் அது கிடையாதா? அதை அவர் பேசியிருக்காரா என்னைக்காவது? இப்போ வந்து சகோதரி அண்ணன் என்ன கதை இதெல்லாம்? அப்போ இவர்களுக்கு ஈடுபாடோ அக்கறையோ இதில் வந்து கிடையாது. இல்ல, உங்களோட பிரச்சனைன்றது இதுதானா? இப்போ இவங்களுக்கு வந்து ஈடுபாடு இல்ல, அக்கறை இல்ல, அல்லது இவர்கள் கேட்கலாமா அப்படின்றது உங்களோட கேள்வியா? அல்லது திமுக அரசை எதிர்த்து இவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்றாங்க, அரசு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துறாங்கன்றது உங்களுடைய பிரச்சனையா? இல்ல, என்னுடைய பிரச்சனை அல்ல. இப்போ பிரச்சனை நான் சொல்வது, ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவிக்கு எதிராக ஒரு பாலியல் வன்முறை நடந்தது. அந்த வன்முறை நடப்பதற்கான சூழல் 2 இடத்துல இருக்குது. ஒன்று சமூகத்தில் இருக்குது, இன்னொன்று அந்த இன்ஸ்டிடியூஷன் உள்ளேயே இருக்குது. இதை அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் எதை அட்ரஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நான் சொல்கிறது மீடியாவும் இந்த கட்சிகளும், ஞானசேகரன் யார், சார் யார், திமுக வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்களே என்ன தொடர்பு, பிரியாணி சாப்பிட்ருக்காரு மாசு, இதை பேசுவது என்பது பிரச்சனையை பேசுகிறார்களான்னு நான் கேட்குறேன். ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்போ நான் சொன்ன அந்த ஹிந்து ரிப்போர்ட் இது வந்த பிறகும் கூட இதை வச்சு ஏன் பேச மாட்டேன்றீங்க? அதை ஏன் தவிர்க்கிறீர்கள் பேசுறத? அதுக்குள்ள ஏன் போக மாட்டேன்றீங்க? அப்போ நான் சொல்றது வந்து இந்த ஹிந்தியில தூத்து மேமாங்க, அதாவது நீ ஓகேனா அதுக்கு நான் வந்து பேச வரல. ஆனால் பேசுபவர்களுடைய யோக்கியதை என்ன அப்படின்றது நம்ம கண் முன்னால ஒன்று இருக்குது. இப்போ ஹத்ராஸ்ல என்ன பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும், கத்துவால என்ன செஞ்சாங்க ஆசிஃபாவுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அது பெரிய ஒரு லிஸ்டே இருக்குது நம்ம கிட்ட, இருக்கா இல்லையா? ஆமா. எப்போ அந்த ரெஸ்லர்ஸ் பெண்கள் மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுக்கு என்ன டீல் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இவன் இந்த கட்சியை வச்சுக்கிட்டு இங்க கேடி ராகவனுக்கு போட்ட கமிஷன் என்ன ரிப்போர்ட் வந்துருச்சா? இது ஒரு வீடியோ ஆடியோ பார்ட்டி. அது அண்ணாமலைக்கு தான் வேலையா இருக்குது, அது அவன் கட்சிக்காரனே சொல்றான். அப்ப நீங்க வந்து ஒழுக்கத்தை பற்றியும் பெண்கள் பாதுகாப்பை பற்றியும் பேசுறீங்க அப்படின்னா அருவருப்பா இருக்குது.
அப்போ இதை ரொம்ப முக்கியம். அவங்க பேசுறாங்கன்றது பிரச்சனை இல்லை, பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள், இஷ்யூக்குள்ள போகாம திசை திருப்புகிறார்கள். நான் தான் சொல்லிட்டேனே, ஞானசேகரன் திமுகவா, அதை திமுக அனுபவிக்கிட்டோம், அதை ஓன் பண்ணணும், கட்சியை விட்டு வெளியேற்றணும், இல்லை என்ன தப்பு இருக்குன்னு பார்த்து களை எடுக்கணும். இப்போ பல்கலைக்கழகத்துக்குள்ள போங்க, மாணவர்கள் குழுக்களை அமையுங்கள், மாணவர்கள்ட்ட கருத்து கேளுங்க. அது கூட ஒரு ஏதோ சர்க்குலர் வந்திருக்கிறதா அந்த ஹிந்து கட்டுரையில் இருக்குது. மாணவர்கள்ட்ட ரகசியமாக கருத்து கேளுங்க, எந்த கைடெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறான்னு கேளுங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனில் மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னாக்கா மாணவர்களுக்கான டெமோக்ரஸியை நீங்கள் உத்தரவாதப்படுத்தணும், சங்கம் வைத்துக் கொள்ள உரிமை கொடுங்க. எப்படி என்ன மாதிரி போனோம், உள்ளுக்குள்ள என்ன கமிட்டி இருக்குது, வெளியே வந்தா விசாகா கமிட்டின்னு இஷ்யூக்குள்ள போகாம இஷ்யூ வச்சு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இஷ்யூ வச்சு தங்களுடைய சில்லறைத்தனமான கேவலமான ஆதாயங்களுக்கு இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்தும் போது திமுக அப்படின்னு நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. என்ன, பிஜேபி ஆன்டி பிஜேபி அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஜேபி இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி எத்தனை இஷ்யூஸை எடுத்துருக்குறாங்க. ஒரு பட்டியல் போடுங்க. கள்ளக்குறிச்சியில் அந்த மாணவி, அது ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அந்த ராணுவ அதிகாரி இறந்து போனார், அது அந்நிய ராணுவ அதிகாரி 2-3 ராணுவ அதிகாரி இருக்கு. ஆமா, அது மாரிதாஸ் ஒன்று போட்டாரு, அது ராணுவ அதிகாரி கொடாயடி சண்டையில செத்தாரு, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அடக்கம் செய்ய போன இடத்துல இதை வச்சு நம்ம பாலிடிக்ஸ் பண்ணுவோம், அது பண்ணது ஒரு பிரச்சனை. இது ராணுவ அதிகாரிகள். அப்புறம் லாவண்யா பிரச்சனை. இல்லை, இது நீங்க என்ன நான் யோசிச்சா நிறைய வரும். அல்லது சிலிண்டர் வெடிச்சதா, அது ஒரு பிரச்சனை. இப்போ ஒவ்வொன்றையும் அவர்கள் இப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு மாடல். இது தனியா இங்க நடக்கல. எல்லா இடங்களிலும் பிஜேபி இப்படி கலவரத்துக்கான வாய்ப்பை, இந்த மாதிரி பிளவுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் வழியா தான் பிஜேபி பவருக்கு வருது. அதாவது திமுகவில், அண்ணா திமுகவில், வேற ஏதாவது கட்சி சொல்லுங்க, கட்சியில கிரிமினல் இருப்பாங்க, கட்சியில கிரிமினல்கள் உறுப்பினராக சேர்ந்துக்குவாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா கிரிமினல் நடவடிக்கையே ஒரு கட்சியா இருக்கிறது எதுனாக்கா அது பிஜேபி. நான் கிரிமினல் நடவடிக்கைன்னு சொல்றது சிட் ஃபண்ட் மோசடி, தேவநாதன் மோசடி, அதை ஏமாத்திட்டாங்க, அதை மட்டும் சொல்லல. 153A பழைய செக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, 2 மத பிரிவினர் அவங்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டுவது தண்டிக்கத்தக்க, அதுதான் அவங்க கொள்கையை. அதை வச்சுதான் கட்சியே உருவாகிருக்குது. ஐபிசி செக்ஷன் தான் அவனுடைய கொள்கையே, அதை வைத்து தான் கட்சியே உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த பொட்டன்ஷியலா எங்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்க அதை விசிறி விடுவது. இதன் மூலம் அவர்கள் அடைய எண்ணுவது என்னன்னாக்கா, நீங்க கொள்கை அளவுல மாநில உரிமை பறிக்கப்படுவது. இப்போ அன்னைக்கு அண்ணாமலை பேசுறாரு, இப்படி ஒண்ணு நடந்திருக்கு, எங்களுக்கு வரி பங்கீடு இல்லை, மயிர் இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பேசினார்ல, அது அப்படி விஷயம். அதை பேசிட்டு எதுக்கு கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கி என்ன செலவு பண்ணீங்க? ஏன்னா நீ கொடுக்கறது ₹1 30 பைசா கொடுக்குற, 29 பைசா கொடுக்குற, அதுல எவ்வளவு கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டு இருக்கிற, எவ்வளவு கொடுக்குற. நீ கொடுக்கலன்னா கடன் வாங்காம என்ன செய்யறது? கொடுக்கறத பத்தி ஏன் கொடுக்கலன்னு கேட்கக்கூடாதான். அப்புறம் எதுக்கு கடன் வாங்கணும்னு இவருக்கு விளக்கம் சொல்லணுமா? ஏதாவது விளக்கம் சொல்லிட்டு தானே இருக்கிறான் பட்ஜெட்ல. அப்போ இதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இதை இஷ்யூவா எடுத்துக்கிறாங்க. இதை இஷ்யூவாக எடுத்து அப்போ மெயின் அஜெண்டா பேச வேண்டியது அதானி சோலார் ஸ்கேம் பற்றி பேசணும், என்னாச்சு? ஹிண்டன்பர்க் பற்றி பேசணும், என்னாச்சு? மாதவி பூரி புஷ் பேசணும், என்னாச்சு? லிஸ்டே போடலாம் பெருசா. எலக்ட்ரல் பாண்ட் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு, அதில் வாங்கினது தான், அது என்னாச்சு? இப்படி ஒரு நீண்ட ஒரு நாட்டை கொள்ளையடிக்கின்ற, நாட்டை அவர்களுக்கு உடமையாக்குகின்ற அந்த பிரச்சனையெல்லாம் பேச முடியறதில்லை. மாநில உரிமை பறிக்கப்படுவதை பற்றி பேச முடியறதில்லை. இந்த கிரைம் சமூகத்தில் இது சீனாலையும் நடக்குது கிரைம். அவங்க கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லிக்கிறாங்க. எந்த நாட்டில் கிரைம் நடக்கல அப்படின்னு சொல்லுங்க? நடக்காத நாடு. நார்மலைஸ் பண்ண முடியாது, அதை பேசணும். நார்மலைஸ் பண்றது இல்லை, அதை பாலிடிக்ஸ் ஆக்குறது. இந்த தமிழ்நாட்டில் எல்லாமே அரசியல் தானே, எல்லாமே அரசியல் தான். பெரியார் அரசியல் பண்ணார். பெரியார் காலத்தில் இந்த மாதிரி ரேப்போ கொலைகளோ நடக்கலை, அப்படி வச்சுக்கலாமா? இல்லை, நடந்துச்சு. அண்ணா அரசியல் பண்ணார். அண்ணா எழுத்துக்களை எடுங்க, காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, திருநெல்வேலியில் ஒரு கொலை நடந்திருக்கிறது, இன்னைக்கு ஒரு நீங்க அந்த கான்செப்டே போகஸ் சொன்னீங்களா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரி. இன்னைக்கு சொல்றேன், எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அண்ணா அங்கே நடந்துச்சு, திருநெல்வேலியில் இங்கே ஒன்று நடந்துச்சு, ஒரு 3-4 உதாரணத்தை சொல்லிட்டு, அதனால வேற வழியே கிடையாது, பெண்கள் ஒரு இந்த ஸ்ப்ரே எடுத்து வச்சுங்க கையில், ஏதோ அலாம் ஒன்று வச்சுங்க, இதை சொல்வதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. இப்போ இதுதான் அரசியல் அப்படின்னா, இதை பெரியார் செய்திருக்கிறாரா, அண்ணா செய்திருக்கிறாரா? அந்த பீரியட்ல அரசியல்
அப்படின்னு பேசினவங்க இதையா அம்பேத்கரோ யாரும் செஞ்சாங்களான்னு பாருங்க. அன்னைக்கு தேசியத்துக்கு எதிராக மாநில உரிமையை பேசியிருக்காங்க, மொழி திணிப்புக்கு எதிராக மொழி உரிமையை பேசியிருக்காங்க, வடக்கு வாடுகிறது தெற்கு தேய்கிறதுன்னு பேசியிருக்கிறாங்க, அல்லது பார்ப்பன ஆதிக்கம் சாதிய ஆதிக்கத்துக்கு எதிராக சாதி ஒழிப்பை பேசியிருக்கிறாங்க, தீண்டாமை ஒழிப்பை பேசியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி உழுவனுடைய நில உரிமை பற்றி பேசியிருக்கு, தொழிலாளிகளுடைய அடிப்படை உரிமைகள் அதை பற்றி பேசியிருக்காங்க, கல்வி உரிமையை பேசியிருக்கிறாங்க. இது எதையாவது இவங்க யாராவது பேசுகிறாங்களா? எதுக்காவது போராடுறாங்களா? அது மாதிரி அந்த இஷ்யூவை பேசுகிறாங்களா? அப்போ இந்த கிரைமை பேசுறது வந்து மக்களுக்கு எப்பொழுதுமே அது நம்ம தினத்தந்தி பத்திரிகை அல்லது தொலைக்காட்சி சீரியல்கள் ரெண்டுமே கிரைம் தான். மக்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டை உருவாக்கிட்டோம். குற்றம் நடந்தது என்ன, எப்படி போனாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, அது அதில் ஒரு ஆங்கிலத்தில் வாயரிஸ்டிக் டேஸ்ட்னு இருக்குது. நீங்கள் எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து வில்லன் ரேப் பண்ணுவான். அந்த ஹீரோயினை துணியெல்லாம் கிழித்து ஒரு அரை நிர்வாணமும் ஆக்கின பிறகு தான் எம்ஜிஆர் உள்ள குதிப்பார். அப்போ அதில் ஒரு அந்த ரேப் சீன் அப்படின்றது வந்து ஓடுறதுக்கு வந்து ஒரு அந்த காலத்தில் அதுதான் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருந்தது இல்லையா? தோரகான்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு, ரேப் தான் அதனுடைய முக்கியமான இது. அப்போ வழக்கே என்னன்னு பண்ணிட்டா தோரகா பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க, ரேப் பண்ணிட்டான்றது. அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம். ரேப் என்பதை ஒரு பாலியல் தூண்டுதலுக்கான இதுவாக வந்து அவ்வளோ கேவலமாக அது வர்ணிக்கப்பட்ட காலம் இருக்குது. அப்போது என்ன இதில் சொல்ல வருகின்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கிரைம் வந்து நடக்குது, சின்ன சின்ன கொள்ளைகளோ திருட்டுகளோ இந்த குற்றங்கள் வந்து நடக்குது. அந்த குற்றங்களை வைத்து அரசியல் பண்ணுறது அது எல்லா சமூகத்திலையும் அது வந்து இருக்கும், இருந்தே தீரும். அது நம்ம மையமாக பேச வேண்டிய சமூகம் சார்ந்த விஷயம் என்பது என்ன என்பதை பேசாமல் இருப்பதற்கு இந்த அஜெண்டா திட்டமிட்டு முன்தள்ளப்படுது. இல்ல இப்போ இந்த இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க, நீங்க கவுண்டரா ஒண்ணு நடந்தது. அது என்ன அப்படின்னா, மாணவிகள் வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பதாகைகள்ல அரசுக்கு ஆதரவாக சில போராட்டங்கள்லாம் யாரு சில கல்லூரி மாணவிகள் வந்து நாங்க தமிழ்நாட்டுல சேஃபா இருக்கோம், தமிழ்நாட்டுல வந்து நாங்க எதிர்கட்சியில சொல்ற மாதிரி அன்சேஃபான சூழலை இல்லை அப்படின்னு கவுண்டரா ஒண்ணு பண்ணாங்க. அதை பலரும் மோசம் செஞ்சிருந்தாங்க. இது அசட்டுத்தனம், அது நாட் இன் குட் டேஸ்ட்ன்ற மாதிரி. இல்ல அது அசட்டு, உண்மைக்கு புறம்பானது. நாட் இன் குட் டேஸ்ட் மட்டும் இல்லை, அது உண்மைக்கு புறம்பானது. மாணவிகள் தனியா ஒரு இது இருக்குதா? நீங்க கம்பேரிட்டிவா யூபி மாதிரி இல்லை, பீகார் மாதிரி இல்லை, அதெல்லாம் உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ யூனிவர்சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தல் இருக்குது, அதுவும் ஆசிரியர் பெருமக்களிடம் இருந்தே அப்படின்றது அது ஒரு யதார்த்தம் தானே. அது நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம் அப்படி பேசுவது வந்து பொருளற்றது. நான் சொல்றது, இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் செஞ்சாக்கா அது ஒரு ரகம், ஊடகத்தினர் அதை செய்கிறாங்க. ஊடகத்தினர் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன நோக்கம் அவங்களுக்கு? இப்போ இன்னைக்கு வந்து நியூஸ் மினிட் இணையதளத்தில் இப்போ நான் வரும்போது பார்த்தேன், அதனுடைய ஆசிரியர் தன்யா ராஜேந்திரன், மதன் பி லோக்கூர்னு ரிட்டையர்ட் ஜட்ஜ், அவரை ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை சொல்லி ஊடகங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தலைப்பு. மதன் பி லோக்கூருடைய பேட்டி வந்து வருது. அவர் வந்து பேட்டியில் எஃப்ஐஆரில் கண்டுள்ள விஷயங்களை பேசலாம், ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு, அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. நேரடியாக பேரை சொல்வது மட்டுமல்ல, மறைமுகமாக இந்த விஷயத்தை சொல்கிறதும் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஊடகங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் தலைப்பு போட்டுட்டு எந்தெந்த ஊடகம் தப்பு பண்ணியிருக்குது, என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வரியோட எழுதலாம். அதில் லோக்கூர் சொன்னது இருக்குது, தமிழ்நாட்டில் இந்த இஷ்யூவை கையாண்ட எந்தெந்த ஊடகங்கள் வரம்பு மீறினார்கள், பாலிமருக்கும் இன்னொரு டிவிக்கு எதிராக அரசு வழக்கு போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எந்த ஊடகம் நெறி தவறியது, நீங்கள் என்ன பண்ணீங்க? நியூஸ் மினிட்டில் என்ன எழுதியிருக்கிறாங்க? நியூஸ் மினிட்டில் முதல்ல வந்து எஃப்ஐஆரை நாங்கள் பார்த்தோம் வருது, அப்புறம் அந்த பெண் கொடுத்த புகாரை நாங்கள் பார்த்தோம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்க. இப்போது கமிஷனர் வந்து டெக்னிக்கல் கிளிச்சுன்னாரு, நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க எல்லாரும். அப்போ அதில் ரிப்போர்ட்டில் எழுதுகிறாங்க கமிஷனர் டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்கிறாரு, ஆனால் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை நாங்கள் சொல்கிறோம், இவங்க எஸ்ஓபி நாங்கள் சொல்கிறோம், லெட் அஸ் see what the CCTNS and what is the standard operating procedure அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் த எஃப்ஐஆர் the officer in charge of the police station should select the publish or unpublish option. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணதுனால தான் இது வந்திருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து இந்த ஒன்றிய அரசினுடைய அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த குற்ற ஆவண காப்பக NIC, ஆமாம், உதவி இயக்குனர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த தகவல், இந்த தேசிய தகவல் மையத்துக்கு லெட்டர் எழுதி எப்படிங்க அது லீக் ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க,
இந்த செக்ஷன்ல போட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆகணும். ஏதோ ஒரு கிளிட்ச் வந்து இருக்குது, அது காரணமாக இருந்திருக்கலாம்னு தான் அவங்க சொல்ல முடியும். அது என்னன்னு அவங்க போய் ஆராயணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி பதில் சொல்லியிருப்பாங்க? இவங்க சொல்ற மாதிரி பப்ளிஷ் அன்பப்ளிஷ்னு 2 பட்டன் இருக்குது, உங்களால பப்ளிஷ் பட்டன் அழுத்திருப்பான், அதை விட்டுட்டு என்ன வந்து எதுக்கு கேட்கறேன்னு தானே பதில் சொல்லணும். அப்படி சொல்லலை, இதுதான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன பொருள்? நீங்க செஞ்ச வேலை என்ன? ஒரு பொய்யான ஒரு வதந்தியை இந்த போலீஸ் மீது, போலீஸுக்கு இல்லை பிரச்சனை, ஒரு பொய் செய்தியை மக்கள் மத்தியில் பரப்பியிருக்கீங்களா இல்லையா? அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? மீடியா மன்னிப்பு கேட்கணும் லோக்கூர் சொல்றாரு. நீ என்ன பண்ணிருக்கிற? நீ பண்ணதுக்கு எங்க மன்னிப்பு கேட்டிருக்கிற? அப்ப இது எதுக்காக? என்ன நோக்கம்? இதுல எத்தனை மீடியா இது செஞ்சிருக்கிறாங்க? அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் திட்டம் இல்லை இதுல. இதுக்கு முன்னால இதே இணையதளம் அதானி வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போனார், நாங்க தான் முதல்ல பிரேக் பண்ணோம் அந்த செய்தியை அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அதானியை முதல்வர் சந்திக்கவில்லை, அந்த மாதிரி சொன்னா நடவடிக்கை எடுப்போம்னு அறிக்கை விட்டாங்க. என்ன பண்ணீங்க அடுத்தது? ஆமா சந்திச்சிங்க, பேசுறீங்களா? இல்லை நாங்கள் சொன்னது தப்பு, மன்னிப்பு கேட்டீங்களா? அப்போவே இதை பற்றி நான் பேசினேன். சந்திச்சாதான் என்னையா இப்போ என்ன பிரச்சனை? அப்போ என்ன கேட்டாங்கன்னா, சந்திச்சோம் இல்லை, ஆமா இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். எதுக்கு சொல்லலாம்? ஒரு தொழிலதிபரை முதலமைச்சர் சந்திக்கலாம், உனக்கு என்ன இஷ்யூன்றதை பேசு. ஒரு முறைகேடு நடந்திருக்குது, இப்படி ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க, அது ஏதாவது பேசு. சந்திச்சிங்களா இல்லையா? அப்போ அது ஏதோ ஒரு கள்ளத்தனம் நடக்குது அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குறீங்க. இங்க இந்த பப்ளிஷ் அன்பப்ளிஷ் பட்டன் அதுல ஒரு சந்தேகத்தை உருவாக்குறீங்க. யார் இந்த சார் அதுல ஒரு சந்தேகத்தை. அப்ப நீங்க எல்லாம் நடுநிலையா? உங்களுக்கு நோக்கம் இல்லையா? நீங்க ஒரு பிளான்ல இயங்குறீங்க. ரிப்போர்ட்டிங்கே அந்த பிளானோட நடக்குது. திமுக மேல தப்பு இருக்குது, இந்த அரசு மேல நேரம் சொல்லுங்க, விவரத்தோட பேசுங்க. ஏன் முதல்வரும் உதயநிதியும் எதுக்கு பேசணும்? எனக்கு தெரியல. அமைச்சர் பேசியிருக்காரு, ரகுபதி பேசுறாரு. ஏங்க மணிப்பூர்ல அவ்வளவு பேர் செத்து இருக்கிறான், 200-250 பேர் கொண்டிருக்கிறாங்க, வீடு ஆயிரக்கணக்கில் இது பண்ணிருக்கு, லட்சக்கணக்கானவர்கள் அகதிகளா இருக்கிறாங்க, 200க்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் இடிச்சிருக்கிறாங்க, அம்மனமா பெண்களை இழுத்துட்டு போய் பப்ளிக்கா போலீஸ் ரேபிஸ்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறான். இந்த பிரதமர் வந்து ஒரு வார்த்தை பேசல, அதை பத்தி எதுவுமே பேசல. நீ வந்து முதலமைச்சர் உதயநிதி பேசினா அவர் ஏன் பேசலன்னு கேட்குறீங்க. எதுக்கு பேசணும்? ஏன் பேசலன்றது ஒரு கேள்வியா? கான்ஃபிடன்ஸ் பில்டிங். இந்த வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ பிரச்சனை நான் என்ன நடக்குது, விசாரணை நடக்குது இல்லை, கோர்ட்டு தானே உத்தரவு போட்டிருக்கு, அந்த விசாரணை நடக்கட்டும். விசாரணை சரியில்லைன்னா கேளுங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னது போல எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்லையா, சிபிஐக்கு போ, அவ்வளவுதான் இதில் செய்ய முடியும். அப்போ இதற்கு மேல அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷனலா இருக்கிற விஷயத்த பேசினா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண பேசுகிறோம் என்று பொருள். சமூகத்தில் இருக்கக்கூடிய ரேபிஸ்ட், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிக் பாக்கெட்டு, சமூகத்தில் இருக்கிற சாராயம் காய்ச்சறவன், கஞ்சா விற்கிறவன், இதெல்லாம் என்னைக்கு ஒழிக்கிறது? அது ஒரு லாங் ப்ராசஸ். அது உடனே எல்லாம் ஒரு சோசியலிஸ்ட் சமூகமாக இருந்தால் கூட அதில் குற்றவாளிகள் இருப்பாங்க. ஒரு நீண்ட ப்ராசஸில் தான் அது போகும். ஆனால் அரசு, நிர்வாகம், கல்வி நிறுவனம், உங்கள் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறீங்கல்ல, அது என்ன யோக்கியதையாக நடக்குது, மீடியா என்ன யோக்கியதையாக நடக்குது, அதை பேசணும். நீ வந்து அரசை பற்றி பேசணும்னா மீடியா தன்னுடைய யோக்கியதையை பற்றி பேசணும். இத்தனை தப்பையும் செஞ்சுட்டு இப்படி ஒரு அவதூறை பரப்பிட்டு இதெல்லாம் யாருக்காக, யாருடைய பேரோல்ல இருந்துட்டு பேசுறீங்க? இந்த உண்மையை பேசுனாக்கா நீங்க அவரை ஆதரிக்கிறீங்க. அதுல என்ன ரகசியம்? என்ன? இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறேன், திமுக அரசை ஆதரிக்கிறேன். திமுக அரசை எங்கெல்லாம் விமர்சிக்கணுமோ அங்கே விமர்சிப்பேன். ஸ்டெர்லைட்டுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். நம்ம சாம்சங் பிரச்சனை வந்ததா, அதில் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிறகு பழனியில் மாநாடு நடத்துனீங்க, நீ என்னையா அது மாதிரி சமூக நீதினு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ற, சேர் பாபு விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அர்ச்சகர் வழக்கு சரியா நடத்தல, விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். என்ன செய்யணும் பேசியிருக்கிறோம். என்ன செய்யணும்? அப்ப அது நாங்க என்னன்றதை நாங்க பேசுவோம். எங்களுக்கு ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்காக இதை ஆதரிக்கிறோம், தவறுகளை சுட்டி காட்டுகிறோம். உங்களுக்கு வேற நோக்கம் இருக்குது. நீங்க அட்பார் பிஜேபியை எதையும் வச்சு காட்ட விரும்புறீங்க. பிஜேபி வந்தா பரவாயில்ல, பிஜேபி பாசிஸ்ட் கட்சின்னு சும்மா ஒரு இது காட்டுறாங்க. அப்ப இவ்வளவு கொலைகளை பண்ணிருக்கிற ஒரு கட்சி, ரேப்பை நியாயப்படுத்துற ஒரு கட்சி, அதை வந்து ஒண்ணுமில்லை அப்படின்றீங்க. அப்போ அது அவங்க அந்த நோக்கத்துக்கு, அதுக்காக இதை டிஸ்கிரெடிட் பண்றதுக்கு இதை பேசுறாங்க. இதுக்கு பொருள் திமுக தப்பு பண்றவனே இல்லை அல்லது கிரிமினல் குற்றவாளிகளே இல்லை என்பது பொருள் அல்ல. அது வரட்டும், அதை டீல் பண்ணுவோம். போலீஸ் வந்து அத்துமீறல, அதுவும் பொருள் அல்ல. போலீஸ் தவறு செய்யுது. இப்போ நம்ம ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்களே, போலீஸ் வந்து திருத்தி கொடுக்கணும்னு.
ரொம்ப டேஞ்சரஸ். நீங்கள் இந்த 3 நாட்ஸ் அது கண்ணிய குறைவாக இருக்குன்னு சொல்கிறாரு நீதிபதி. அது என்ன எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. 307 ஒரு செக்ஷன் பழசில் கொலை முயற்சி. அந்த கொலை முயற்சி கேஸ் போடணும். இப்போ நீங்களும் நானும் அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் ஒரு வக்கீலை பார்ப்பீங்க, நான் ஒரு வக்கீலை பார்ப்பேன். பார்த்தாக்க ஒரு பெட்டிஷன் எழுதணும் ஸ்டேஷனுக்கு. அப்போ நான் வந்து கையால் தான் உங்களை அடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வக்கீல் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி சண்டை போட்டு ஒரு விறகு கட்டையை எடுத்து கொண்டு வந்து என்ன மகனே ஒழிந்து போ என்று மண்டையை நோக்கி வந்து கட்டையால் அடித்தார். கொஞ்சம் நான் விலகிட்டேன், இல்லைன்னா செத்துருப்பேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் எழுதணும். போலீஸ் ரைட்டருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா இதை அவர் எழுதி கொடுப்பார். செக்ஷன் 307 போன்ற செக்ஷன்கள் போடப்பட்டிருக்கிற எஃப்ஐஆர் எடுங்க. அதில் மோர் தேன் 50% எஃப்ஐஆரில் கெட்ட வார்த்தைகளின் தொகுப்பாக தான் அது இருக்கும். கண்ணியத்தை எங்கே போய் தேடுறது? அப்போ அது எதுக்குன்னா ஆக்சுவலாக நடந்தது என்ன? இப்போ பில்கிஸ் பானோ வழக்கு இருக்குது. 11 பேர் அந்த பெண்ணை, அவங்க தாயை, சகோதரிகளை கண் முன்னால் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. 3 வயசு குழந்தைய அடித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் கேட்கவே கண்ணிய குறைவாக இருக்குது. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த கொடூரத்தை அவங்க எழுதணுமா இல்லையா? சொன்னால் தானே. இல்லை அது கண்ணிய குறைவாக இருக்குது, என்ன இப்படி செய்தார்கள்னு மறைச்சு எழுத முடியுமா? அப்போ கண்ணியம் கண்ணியம் என்று இப்பொழுது அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேவலமான ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் பெண்ணை அடக்குவதற்கான கருவியாக இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள் தான் கண்ணிய குறைவாக இருக்குது. அதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குன்னு பேசணும். மாறாக இவர்கள் ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை, ஒரு குற்றத்தை அவங்க வந்து தங்களுடைய நலனுக்காக கிட்டத்தட்ட பிணந்தின்னிகள் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இந்த துயரத்தை தங்களுடைய ஆதாயத்துக்கு வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இதில் மாற்றம் வேணும்னா, மாற்றம் விரும்புகிறவர்கள், மாணவர்கள், அவங்க வந்து இந்த ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ணணும். அந்த இன்ஸ்டிடியூஷனை எப்படி டெமோக்ரட்டைஸ் பண்ணுறது? அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணணும்னாக்கா ஆளுநரின் பிடியிலிருந்து முதல்ல விடுவிக்கணும். மாநிலத்தின் உரிமை கொண்டு வரணும். அப்புறம் மாணவர்களின் ஜனநாயக உரிமையை பற்றி பேசணும். அதுக்கு பிறகு அங்கே நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் இருக்கு இல்லையா, அது ஆசிரியர் பேசினாதான் அதுக்கான சொல்யூஷனை தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதை பேசாமல் வேறு எதை பேசுவதும் இந்த மாணவியின் மீதோ நடந்திருக்கிற குற்றத்தின் மீதோ அதிர்ச்சியோ அக்கறையோ கொண்டு பேசப்படும் பேச்சு அல்ல. அவர்கள் நேர்மையாளர்களும் அல்ல. ரொம்ப நன்றி தொடர். பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தில் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.